மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருப்பீங்க. இனி வந்து பணிபுரிய இருக்கிறீங்க. அந்த பணியில் வந்து எல்லாருக்கிட்டையும் கைண்டாக இருங்க. நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பணிவான வார்த்தை பேசுங்க, நல்லா இருங்க. என்ன பேசுறதுன்னு தெரியல, என்னென்னமோ ஓடிட்டு இருந்தது, இங்கே வந்தது பிளாக் ஆயிடுச்சு. நான் வந்து எங்கள் ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஏம்பலங்கிற ஒரு சின்ன கிராமம். என் ப்ரிப்பரேஷன் வந்து 2023 ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனுவல் பிளான் டிசம்பரில் வரும். அதுக்குள்ளே ஓரளவுக்கு ப்ரிப்பரேஷன் முடிச்சு வச்சுருந்தேன். தமிழ், மேக்ஸு, பாலிட்டி, ஐஎன்எம்லாம் ஓரளவுக்கு முடிச்சு வச்சுருந்தேன். அது முடிச்சுட்டு பிளாங்காக இருந்துச்சு. இனி என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பாடு இல்லை, லேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு குட் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் கரெக்டாக ஜனவரி மாதம் இங்கே மீட் வச்சுருந்தாங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அட்டன் பண்ணும்போது வந்து பார்த்தா அத்தனை கூட்டம், மேலே கூட்டம், இங்கே கூட்டம். வந்து பார்த்தா என்ன இத்தனை பேர் படிக்கிறாங்களா, என்னடா அப்படின்னு ஆகிப்போச்சு. டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி நல்லா தான் போயிட்டு இருந்து பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி, இந்த டெஸ்ட்டை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு 33 டெஸ்ட்டு, ஒரு டெஸ்ட்டு கூட ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஒரு டெஸ்ட்டு கூட இந்த யூனிட், இது வந்து இன்ஸ்டியூட் டெஸ்ட் தானே அப்படின்னு அலட்சியப்படுத்த மாட்டேன். எல்லா டெஸ்ட்டுக்கும் டைமுக்கும் வந்து எழுதுவேன். இந்த டெஸ்ட் வந்து எனக்கு 2 விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒன்றே, நான் எடுத்து படிக்கவே படிக்காத சப்ஜெக்ட்லாம் எடுத்து என்னென்னு பார்க்குறதுக்கு யூஸ் ஆச்சு. இன்னொன்று வந்து ஒரு 2-3 டைம் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து பெண்ணெல்லாம் கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. அட சாமி, ஏதோ படிக்கிற மாட்டிருக்குது, கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்குது, இனி இப்படியே போவோம், எப்படி எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. குரூப் 4 எக்ஸாம் டே அன்னைக்கு கொஞ்சம் நல்லா பண்ணாத மாதிரி தோணிருச்சு. வீட்டுக்கு வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தா 169 தான். பிள்ளைங்களாம் எவ்வளோ படிக்கிறாங்க, நிறைய கொஷின் போட்டிருப்பாங்க. 169க்குலாம் கண்டிப்பாக வராது, இனி அடுத்த எக்ஸாம் நோக்கி போயிடலான்ட்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ரிசல்ட் வந்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓவரால் ரேங்க்கை 3000க்குள்ளே வந்துட்டேன். வேலையை வாங்கிட்டு வீட்டுக்கு போனப்போ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ஏன்னா ஊர்லலாம் பொண்ணுங்க படிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா தப்பாக பேசுவாங்க. நம்ம கொலையாளி பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. அதுவும் கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி படிக்கிறவங்களாம் இன்னும் கஷ்டம். அப்படி இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாய்ப்பு வந்து இப்போ கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி எங்கள் வீட்டில் அவங்க ரொம்ப சப்போர்ட்டு. என்ன வேணாலும் செஞ்சு கொடுப்பாங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கள் வீட்டில் யாரை விட்ட யாரை சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதில் என்னோடய அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் வீட்டுக்காரு. படிக்கிறதுக்கு வந்து ஒரு துணை வேணும்பாங்க. என் கூட ஒரு அக்கா படித்தாங்க, மகேஷ் அக்கான்னு சொல்லிட்டு. அவங்க எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு டவுட் ஏதோ இருந்தாலும் அவங்க கிளியர் பண்ணுவாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் அவருக்கு, என் பையன் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருப்பான். டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். படிக்கிறான்னு சொன்னால் அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்காந்துக்குவான். எங்கள் ஊர்லேருந்து எல்லாரையும் வர வச்சுட்டேன், சண்டை போட்டு. இல்லை, நீங்கள் எல்லாரும் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்குமானா கண்டிப்பாக இல்லை. அது கண்ணதாசனோட வரிகள்னு சொல்லுவார், நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு. அது ஒன்று மட்டும் நான் அடிக்கடி நினச்சிக்குவேன். நம்ம இவ்வளோ ஃபெசிலிட்டி எல்லாமே கிடைக்கு, இந்த வாய்ப்பு வந்து நம்ம விட்டுறக்கூடாது, கரெக்டாக படிக்கணும். ஏன்னா படிக்கவும் டைம் இருக்காது. அப்படியே படிக்க எடுத்தாலும் படிக்க விட மாட்டாங்க நிறைய பேர். அப்படி இருக்கும்போது, இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நம்ம ஒரு வேலை வாங்கிட்டோன்னா அது நிறைய பேருக்கு இன்ஸ்பயராக இருக்கும்னு நினச்சேன். இப்போ எங்கள் ஊரில் எங்கள் தங்கச்சிங்களுக்கெல்லாம் என் பேரை சொல்லி மகாக்கா படிச்சிட்டா, நீயும் படின்னு சொல்லும்போது அவ்வளோ பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வேற இனி படிக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டுக்கிறேன். திருவள்ளுவர் வந்து வினை செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் ஒரு திருக்குறள் அழகாக சொல்லியிருப்பார். முடிவும் இடையூறும் உச்சியாக எய்தும் படுபயணம் பார்த்து செயல்னு சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா, ஒரு செயல் ஆரம்பிக்கும் போதே அதை எப்படி முடிக்கணும், அதுக்கு இடையில வர இடையூறு என்ன, அடுத்து முடிச்சதுக்கு பின்னாடி நம்ம கையில் என்ன பயன் இருக்கோ, இது 3த்தையும் நினச்சி செயல்பட்டாலே நம்ம ரூட்டு கிளியருன்னு அர்த்தம். டிமோட்டிவேட்டாக எடுக்கும்போது திருக்குறள் எடுத்து படிங்க. அதை எடுத்து படிக்கும்போது ஏதோ ஒன்று நம்மளை பூஸ்டப் பண்ணி இருக்கோம். டிஎன்பிஎஸ்சியிலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நிறைய கற்றுக்கிட்டேன். அது சொல்கிறதுக்கு அளவே இல்லை. ஒரு வேலைங்கிறத விட ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும், ஒரு மன அழுத்தம்னா அதை எப்படி தாண்டி வரணும், மற்றவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணுன்ற நிறைய விஷயம் வந்து அதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம். ஒரு வேலைன்றதை தாண்டி அதில் நிறைய விஷயம் இருக்குது. இனி படிக்கிறவங்க நல்லா படிங்க. இவங்க எங்கள் அண்ணி படிச்சுட்டு இருக்கிறாங்க. இனி அடுத்த சக்ஸஸ் மீட்டில் இவங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்னம் போல் அணிவகுத்து ஆசிரியர்கள் அமர்ந்திருக்க, மட்டில்லா மகிழ்ச்சியுடன் மாணவர்கள் மலர்ந்திருக்க, இந்த எளியோன் யான் உங்கள் முன்
வந்துள்ளேன். பேசும் முன் தலை வணங்குகிறேன். ஒவ்வொருத்தருக்குமே கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசையாக இருக்கும். பிறந்த எல்லாருக்குமே நம்ம பெற்றவங்களுக்கு நம்ம பிள்ளை வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக போக முடியாதா, பொண்ணு அந்தமாரி போக முடியாதா, அப்படி இல்லைனாலும் ஒரு ஆஃபீஸர் பையனுக்காவது கட்டி கொடுக்கணுன்றது தான் எல்லாருடைய ஆஃபீஷனாக இருக்குது. அப்போ மற்ற வேலை யார் தான் செய்யறது? எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் போனாங்க. இப்போ பல லட்சங்கள்லாம் சம்பாதிக்கலாம். பல லட்சத்தை வச்சு சாப்பிட முடியுமா சொல்லுங்க? விவசாயிங்க வந்து சேத்துல கை வைக்கலாம், யாருமே சோத்துல கை வைக்க முடியாது. படிப்பு இல்லைனாலும் இருக்கலாம், ஆனால் சாப்பாடு ஒரு வேளை இல்லைன்னா இருக்க முடியுமா? ஒரு வேளை ஒரு வாரம் கூட பட்டினியா இருக்கலாம், அது வேலை இருக்க முடியுமா சொல்லுங்க? கிராமத்தில் ரொம்ப கஷ்டம். டவுன்ல வந்து படிப்புன விழிப்புணர்வுலாம் தெரியுது. கிராமத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது. படிப்புனா என்னன்னு தெரியாது. அதுலேயும் ஒரு சிலர் வேலைக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி போகிறவங்கள பார்த்துட்டு காஞ்சிபுரம் அபெக்ஸில் வந்து நான் கிளாஸ் போனேன். 2015 போனேன். நான் டெட்டு வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். பிஏ எம்ஏ முடிச்சிருக்கேன். எங்கள் மாமா வந்து என்னை வந்து மேரேஜ் ஆனதுக்கு தான் படிக்க வச்சாங்க. வேலைக்கு போனது அவருக்கு ஆசை. ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு வேலைக்கு போவது நம்மளுடைய சூழ்நிலையும் நம்ம மரபு தான் காரணம்னு எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். எல்லாரும் படிக்கணும், வேலைக்கு போகணும்னு தான் நினைக்கிறோம். சூழ்நிலை அமைதா பாருங்க. ஒரு சிலருக்கு சூழ்நிலை அமைஞ்சாலும் படிக்கணும் தோணாது. அவங்களுக்கு படிக்கணும் தோணுறவங்களுக்கு சூழ்நிலை அமையாது. ரெண்டும் அமைகிறவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடும். அப்படிலாம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா, எனக்கு வந்து 40 வயசு கிராஸ் ஆகுது. நானும் 2011 வந்து ஜெயலலிதா வந்து டெட்டு வந்து அறிவிச்சாங்க. 2 மார்க்கில் போயிடுச்சு. வேலைக்கு போக முடியாமல் போயிட்டேன். மறுபடியும் படித்த ஒரு 4 வருஷம் மறுபடியும் இது பண்ண ஒரு 6 மார்க்கு 4 மார்க்கு அந்த மாதிரிலாம் போயிடுச்சு. என்னடா போடா இந்தமாரி ஆகிடுதேன்னு கம்முன்னு விட்டுட்டேன். மறுபடியும் 2018 வந்து மறுபடியும் போனேன். போயிட்டு வந்து ஏதோ பேக்கு தூக்கின்னு வரா அப்படின்ற மாரி பேசுவாங்க. எனக்கு வந்து சூழ்நிலை அமையல. எனக்கு வந்து 5 ஏக்கரை நாங்கள் பயிர் வைக்கிறோம். திடீர்னு சொல்லுவாங்க 20 பேருக்கு 30 பேருக்கு சமைக்க சொல்லுவாங்க. சமைப்பேன். அந்த வேலையை செய்யணும், துணி துவைக்கணும், வீட்டு எல்லாரையும் பார்த்துக்கணும், மற்ற வேலையை படிக்கணும் போது எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல. டைம் கிடைச்சா நானும் ஒரு அச்சீவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். எல்லாருமே மனசில் வச்சுக்குங்க. நாம் வந்து இங்கே வந்து வாங்குறவங்கள பார்ப்போம் இல்லைங்களா? குரூப் 4 ஜெயிச்சவங்களை பார்ப்போம். சரி நாம் போக முடியலையே அப்படின்னு நினைப்போம். குரூப் 4 பாஸ் பண்ணுங்கன்னு நினைப்பாங்க. குரூப் 2 பாஸ் பண்ணவங்களை பார்த்து நம்ம ஆசைப்படுவோம். குரூப் 2 காரன்னு நினைப்பாங்க. குரூப் 1 பார்த்து ஆசை பண்ணுவோம். நம்ம ஆசை வந்து போயினே தான் இருக்கோம். நமக்கு வந்து ஒவ்வொரு மனிதரால் பட்டாலும் இந்த தேடல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும். எங்கள் பசங்களை என்னம்மா +2 முடித்தோடனே என்ன படிக்கிறேன்னு கேட்டேன். ஏம்மா ஒன்றுமே நான் வேலை இல்லாதெல்லாம் இருக்க முடியாது, நான் நர்சிங் படித்தாவது நான் எதனா ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட போயிட்டு வேலை செய்கிறேன்னும் போது எனக்கு கண் கலங்கிச்சு. நம்மளுடைய ஏக்கம் வந்து நம்மளால் யாரும் வெளிப்படுத்த முடியலையே அப்படின்ற மாதிரி. எங்கள் மாமா வந்து ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து படிக்கின்ற டைம் கிடைக்கல. எங்கள் ஊரில் வந்து ரொம்ப பேச நினைக்காதீங்க. எங்கள் ஊரில் வந்து ஒரு தம்பி குரூப் 4 பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருக்காரு. அவர் என்ன பண்ணார், நாம் போன மாதிரி மற்றவங்களையும் போக வைக்கணும் அப்படின்றதுனால ஒரு கொஞ்சம் பேரை வச்சு கிளாஸ் நடத்தினார். நானும் எங்கள் வீட்டில் கேட்டேன், நானும் போட்டாப்பா அப்படின்னு. அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. சரி போ அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு 8 மணிக்கு போவோம். 8 மணி டு நைட்டு 1 1:30 வரைக்கும் படிச்சுட்டு வருவோம். எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணாங்க. எப்போ நைட் டைமில். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், இதுதான் லாஸ்ட் உனக்கு, நீ படிப்பியோ விழுந்திருப்பியோ எழுந்திருப்பியோ எனக்கு தெரியாது, நீயும் 10 வருஷமாக படிச்சுன்னுக்கிற, இதுதான் லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாது, வேறு எதனா தொழில் தான் பார்க்கணும், பசங்களும் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே யார் வந்தாலும் எனக்கு தெரியாது. அப்படியே புக்கும் கையுமா அப்படியே படிச்சுன்னே இருப்பேன். வீட்டு வேலையும் செய்யணும், 20 பேருக்கு சமைக்கணும், சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும், கழனி செய்யணும், மாட்டு சாணி வரணும், எல்லா வேலையும் செய்யணும். விவசாயத்தில் என்னென்ன வேலை இருக்குன்னு விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவ்வளோ வேலையை முடிச்சுட்டு இருக்கிற டைமில் வந்து நான் படிப்பேன். எங்கள் வீட்டில் வந்து புக்கு வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு ஒரு பாப்பா வந்து வாங்கிட்டு போகிறாங்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்க, உங்கள் மறுப்புள்ள வர வரைக்கும் நீ படிப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய வலிகள் வந்து அவங்க கேட்டுக்கிறவங்களுக்கு தான் அந்த வலிக்கும், சொல்கிறவங்களுக்குலாம் வலிக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, படிக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து இழிவுபடுத்தாதீங்க. நம்மளால் முடியல, அவங்களாவது பண்ணுறாங்களே ஊக்கப்படுத்துங்க. ஊக்கப்படுத்த முடியலனாலும் தாழ்வாக சொல்லவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
இவங்க வந்து கூப்பிட்டாங்க, எங்கள் நாத்தனார் தான், நீங்கள் வந்துடுங்க கோயம்புத்தூர் வந்துடுங்க அப்படின்னு. நான் 3 பசங்களை விட்டுட்டு வர முடியாதுமா அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் வந்திருந்தா நீங்கள் போயிருப்பீங்க நீ அப்படின்றாங்க. அந்த பேப்பர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க என் கையில். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல, அப்படியே பதட்டம். நானே அந்த அப்பாயின்மெண்ட் வாங்க அடிச்சுட்டான் பாரு அப்பாயின்மெண்ட் வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. தலைகால் புரியல, அவங்களே எதிர்பார்க்கல. அவங்க அம்மா வீட்டில் வந்து இருக்கிறாங்க. அதுக்குள்ளே நான் பாயாசம் காசிட்ட ரெடி பண்ணிட்டு அவங்க வராங்க. 10 நிமிஷம் கூட இல்லை, பாயாசத்துக்கு நீட்டுறேன். அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. நானாக வாங்கின அவ்வளோ சந்தோஷம். இப்போவும் நான் 10 மணி நேரம் ட்ராவலில் தான் நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னாங்க. எனக்கு என்னென்னா, நாம் வாங்க முடியலனாலும் வாங்குறவங்களையாவது பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்கே வந்தேன். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே மனசு தளர விடாதீங்க. 2 வருஷம் படிச்சிருங்களா, நமக்கு எத்தனை வருஷம், 58 வயசு, இன்னும் இங்கிலீஷ் பண்ணுறாங்களே, அது வரைக்கும் நம்ம படிக்கலாம், படிச்சுட்டே இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ 8 வருஷம் ஒருத்தர் படித்தாங்க சொன்னாங்க இல்லைங்களா, கஜினி முகமது 18 வருஷம் படையெடுத்தார் இல்லைங்களா, விழுந்தார் எழுந்தார், நாங்களும் எழுந்து இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வேலைக்கு போகணும், ஏதோ ஒரு வேலைக்கு போகணும், போயே ஆகணும். நம்ம பெற்றவங்களுக்கு எவ்வளோ பெருமை, அவங்க பேரண்ட்ஸ் வராங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. நாம் வந்து கை தட்டுறதை எடுத்துக்கிறோம். அடுத்த முறை நீங்கள் எல்லாம் கை தட்டல் வாங்குற இடத்துல இருக்கணும் சரிங்களா. வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இது எங்கள் அப்பாவுக்காக. அப்பா நீங்கள் வந்து உடலாகவும் குரலாகவும் மட்டும்தான் எங்களை வந்து பிரிஞ்சிருக்கீங்க, ஆனால் எப்பயுமே எங்கள் கூட இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ அடைஞ்ச வச்சு வெற்றி, இனிமேல் அடைய போகிற வெற்றி எல்லாமே எங்கள் அப்பாவுக்காக சமர்ப்படும். பர்சனலாக நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். இந்த டெஸ்ட் பேட்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த சுகேஷ் சார் அவர்களுக்கும் அந்த டெஸ்ட் பேட்சை முடித்து கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்தாங்க. கைடன்ஸ் கொடுத்ததுக்கு அதோட இல்லாமல் நான் மறுநாள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நாள் 10:30 மணிக்கு தேவகி மேமுக்கு கால் பண்ணேன். அந்த டைமில் கூட எனக்கு அட்டன் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட் எடுமா அந்த டிபார்ட்மெண்ட் எடுமான்னு ரொம்ப பர்சனலாக ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துருச்சு. அப்போ கூட கால் பண்ணி அதை ஹெசிடேட் பண்ணாமல் நான் கால் பண்ணுவேன். அந்த மேமும் ரொம்ப எதுவுமே பிரச்சனை எடுத்துக்காமல் எனக்கு கைட் பண்ணாங்க. அந்த மேம்க்கு தேவகி மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப எல்லாருக்கும் நன்றிங்க. ஏதாவது கூட குறைய பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. எல்லோரும் படிங்க, படிப்பு மட்டும் ஒரு நாளும் வீணாகாதுன்றத சொல்லிக்கிறேன். படிங்க, படித்தா எல்லோரும் ஜெயிச்சிடலாம். ஆர்டர் தான். அதாவது ஸ்டார்டிங்கில் நான் கூட அந்த சொல்லுவாரே இதெல்லாம் கிடைக்குமா, ஒரு ப்ரைவேட் ஜாப் போயிடலாம், நான் ஒரு ப்ரைவேட்டில் டக்குன்னு ப்ரொமோஷன் அப்படின்னு போயிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி வந்து இது ரொம்ப ஹார்ட் பண்ணி கிடைக்குமா அப்படின்னா, பட் அந்த எஃபோர்ட்டுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக இருக்குது. காலையில் 4 மணி 3 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க, படிப்பாங்க. நான் ஹெல்ப் பண்ண முடியல ஃபேமிலிக்கு, ஏன்னா நான் வெளியில் ஃபேமிலியை பார்த்துட்டு ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணிட்டு அதுக்கான ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எஃபோர்ட் மேட்டர்ஸ். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.